ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒன் பீஸ் சாப்டர் 1116ஓட ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன சாப்டரோட ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த சாப்டர் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, நம்ம டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் எப்பயும் போல் பீப்புளோட ரியாக்ஷனில் ஆரம்பிக்குது. போன சாப்டரோட எண்ட்லேயே அந்த மேசிவ் பேட்டில் வாய்டு செஞ்சுரி அப்போ நடந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா முடியலை, நடந்துகிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி வெகாபங் சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அதை அந்த பீப்புள்ஸ்லாம் கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 800 இயர்ஸுக்கு எகோ அந்த பேட்டில் நடந்துச்சு. ஸோ இன்னும் அந்த பேட்டில் நடந்துகிட்ருக்குன்னா அவங்களாம் உயிரோடு இருப்பாங்களா? அவங்க தான் செத்துட்டாங்களே, அப்புறம் எப்படி இன்னும் அந்த பேட்டில் நடந்துகிட்ருக்குங்கிற மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் மேரி சாய்ஸில் இமோவை காட்டுறாங்க. இமோ பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங்கை பார்த்து அப்படியே ஸ்டேர் பண்ணிட்டுருக்கா. அந்த பெயிண்டிங்கை அப்படியே பார்த்துட்ருக்கா. அந்த பெயிண்டிங்கில் உள்ள அந்த பொண்ணு விவி மாதிரியே எக்ஸாக்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அது லில்லியாக இருக்கலாம். 800 இயர்ஸ் எகோ அலபாஸ்தாவோட பிரின்சஸ் லில்லியா கூட இருக்கலாம் அது. அண்ட் போன சாப்டர்ஸ் ஐ திங்க் 1080 அந்த மாதிரி சாப்டர்ஸ் கிட்டலாம் நம்ம லில்லியை பற்றி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அலபாஸ்தாவோட பிரின்சஸ் 800 இயர்ஸ் எகோ. ஸோ இவளால் தான் பார்த்தீங்கன்னா போனிகிளிஃப் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆச்சு. ஸோ அந்த விஷயத்தால் இவன் மேலே சரியான காண்டில் இருப்பாள். ஸோ இவளுக்கும் இமுக்கும் சம்திங் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அண்ட் லில்லிக்கும் ஜாயிபாய்க்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ மெயின் ஸ்பாய்லர்ஸில் அது வரும்னு நினைக்கிறேன். மெயின் ஸ்பாய்லர்ஸ் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் அலபாஸ்தா கிங்டம் காட்டுறாங்க. அலபாஸ்தா கிங்டம் பீப்புள்ஸ் அவங்க எல்லாரையும் பொறுத்தவரையும் விவி இப்போ காணா போயிட்டா. விவி என்ன தான் வேர்ல்டு எக்கனாமி நியூஸ் பேப்பர் அந்த மோர்கன்ட்ட இருந்தாலுமே, அவங்க கூட இருந்தாலுமே, அலபாஸ்தா கிங்டமை பொறுத்தவரையும் விவி இப்போ மிஸ்ஸிங். ஸோ அலபாஸ்தா கிங்டம் விவி மிஸ்ஸிங் போஸ்டரை பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அந்த போஸ்டர்லால் பீப்புளோட ரியாக்ஷன்லாம் நிறைய காட்டுறாங்க. ஏன்னா விவி மிஸ்ஸிங்கிற மாதிரி அந்த போஸ்டரில் இருக்கிறதுனால. அண்ட் இங்கே வெகாபங்க் நம்ம எதிர்பார்க்காத ஏன்ஷியன் வெப்பனை பற்றி பேசியிருக்காரு. ஸோ வெகாபங்க் என்ன சொல்கிறாருன்னா, மதர் ஃபேமோட ஒரு போர்ஷன் ஒருத்தன்ட்டேருந்து திருடப்பட்டுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எ போர்ஷன் ஆஃப் த மதர் ஃப்ளேம் வாஸ் ஸ்டோலன் ஃப்ரம் ஹிம்னு இருக்குது. ஸோ யாரை பற்றி குறிக்குதுன்னு தெரியல அந்த ஹிம்மு. அந்த ஹிம்முங்கிற வேர்டு யாரை குறிக்குதுன்னு தெரில. ஸோ அந்த மதர் ஃப்ளேமோட போர்ஷன் திருடப்பட்டுச்சு. எதுக்காகனா, ஏன்ஷியன் வெப்பன் யுரேனஸோட ஃபியூலுக்காக. ஒரு வண்டிக்கு ஃபியூல் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஏன்ஷியன் வெப்பன் யுரேனஸோட ஒரு ஃபியூலுக்காக மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷனே பார்த்தீங்கன்னா திருடப்பட்டுச்சுங்கிற மாதிரி வெகாபங் சொல்கிறான். அண்ட் எடிசனும் ஸ்டூசியும் பார்த்தீங்கன்னா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து யார்க்கு அதை கேட்டுட்டு யார்க்கு சர்ப்ரைஸ் ஆகுறா. ஏன்னா ஸ்டூசிக்கு மதர் ஃப்ளேமோட திருட்டப்பட்டு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு ரியலைஸ் பண்ணுறா வெகாபங்கோட டெண்டன் முஷி எங்கே ஹிடனாக இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் ரியலைஸ் பண்ணிட்டு 5 எல்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறா. ஸோ யார்க்குக்கு டெண்டன் முஷி இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுச்சா போனால் அது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன்னா வெகாபங்கோட மெசேஜோட கடைசி நிமிஷம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா 5 எல்டர்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டா நடக்கிறதே வேறு. நெக்ஸ்ட் சாப்டரில் தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. கைஸ், நான் இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்தேன் இவங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே, ஏன் வெளியே சொல்லலைன்னு. ஸோ அதை பற்றின பேச்சு பார்த்தீங்கன்னா வெகாபங்க் இப்போ சொல்கிறார். வாய்டு செஞ்சுரியை பற்றி எத்தனையோ மிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்ச ஒரே குரூப்பு நம்ம ராஜரோட குரூப்பு தான். ஆனால் ராஜரோட குரூப்பு வாய்டு செஞ்சுரியை பற்றி கண்டுபிடிச்சிட்டும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. அண்ட் அதை பற்றி யார்கிட்டையும் வெளியே சொல்லலை. ஸோ அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஸோ அவங்க வெயிட் பண்ணி நேரம் வரதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா என்னங்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே வெகாபங்க் இப்போ சொல்லிட்டுருக்கான். அண்ட் சபோடியை காட்டுறாங்க. சபோடியில் ஷேக்கியும் ரெயிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாரில் இருக்காங்க. ரெயிலே பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் ரெயிலே சொல்கிறாரு, நானும் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான மனுஷன். அண்ட் ரெயிலே என்ன சொல்கிறாருன்னா, வெகாபங்க் மாதிரி ஓல்டு பீப்புள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா யங்கோட ஃபன்னை ரூயின் பண்ணுறாங்கங்கிற மாதிரி. இப்போ உள்ள ஒன் பீஸில் உள்ள அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்களோட ஃபன்னை பார்த்தீங்கன்னா நம்ம வெகாபங்க் இதெல்லாம் சொல்லி அழிச்சிடுற மாதிரி ஏதோ வெயிலே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக புரியலை. ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அந்த வாய்டு செஞ்சுரியை பற்றி வெளியே சொன்னால் இப்போ உள்ள யங் பீப்புள் பயப்படுவாங்க. ஸோ அவங்களோட ஃபன் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிடுவோங்கன்னு நினைக்கிறாரு போகிற நம்ம ரெயிலே அப்புறம் ராஜரோட க்ரூ. ஸோ அதனால தான் அதை வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பாய்லர் வந்துடும். ஃபுல் ஸ்பாய்லர் வந்ததும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஃபுல் ஸ்பாய்லர் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.